இது 12 மணியா? இது பேய் வாக்கிங் போகிற நேரம் சொல்லுவாங்களே, இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. இது என்ன பெட்ரூமா? இது பெரிய மைதானம் மாதிரி இருக்கு. கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம். இப்போ படுக்கும்போது லப்கு 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 அடிக்குதே. ஈஸ்வரா, ஐயோ அதையப்பா கேக்குற. என் பொண்டாட்டியுடைய குரட்டை தொலை தாங்க முடியல. ராத்திரி ஆயிடுச்சுனா நடந்தா மோகினி மாதிரி இருக்கா, படுத்தா பேய் மாதிரி இருக்கா. அந்த சாமியார்ட்ட கதை கட்டல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லப்பா. பேசாம நம்ம 2 பேரும் இங்கே கட்டிப்பிடிச்சு படுத்துருவோமா? வேண்டாம். அது சரி, நீ எதிர்பார்த்தது என்ன? ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே? என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போல் இருக்க. ஏப்பா பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் ஏப்பா நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் காத்தடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம் ஏப்பா இந்த சத்தமா அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் ஒரு மாதிரி லேசா மல்லிகை பூவா, மல்லிகை. ஏன் கத்துற? சரி சரி சரி, காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். ஏப்பா வருதுப்பா, மல்லிகைப்பூ வாசமும் வருது. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேட்கணும். நோ கிராஸ் கொஸ்டின். கேட்டா என்னது இது? சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அப்புறம் என்னது என்னது? சலங்க. ஐயோ சலங்க சத்தமும் கேக்குது. நான் கேட்டேனா? இல்ல. அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். கிளம்பிருச்சுப்பா கிளம்பிருச்சுப்பா. அங்க நீ ஏன் பொம்பளை மாதிரி சிரிக்கிற? நான் சிரிக்கல ஐயா, பேயே நேரடியா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா. அங்க